நன்றி, வணக்கம். எவனாவது பாட்டுக்கு இப்படி நீர்மலை எடுக்க அப்புறமா அடிப்பாங்களா? நீர் கரிசி முடிஞ்சிருச்சா? உட்கார். காத்துக்கு சிலு 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 சிலுன்னு அது வாட்டில் கசிவு ஆரம்பிச்சது. இனிமேல் யாரும் ஒண்ணுக்கு போறவங்களா இருந்தா உள்ள வந்து டோக்கன் வாங்கிட்டு போயிருங்க. ஏண்டா எத்தனை பேர் போயிருக்கேன்னு கணக்கு பண்ணணும். அப்பதான் டோக்கன் கொடுக்கறது. இப்ப நான் தான் டோக்கன் கொடுப்பேன். காசு வாங்குறது பெட்டிக்கிறதான் காசு வாங்குவாரு. உள்ள எங்கிட்ட இடம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா ஆம்பளை ஆளுங்கன்னா உள்ள கொட்டைக்குள்ள வந்து அடிச்சுட்டு போங்க. நன்றி, வணக்கம். சேதுபதி அழைத்திருக்கா என்ன ஒன்று தெரியலை, அதை சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும். சேதுபதி தாண்டி ஒரு நண்பா 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 சட்டையை பிடிச்சுடாத ப்ரோ. நண்பா நண்பா நான் நேரா நிக்கிறேன், நீ அந்த வளைஞ்சு நிக்கிறேன். எடுவட்டா வேலை நகர்ந்தானாடா. துணியை விட்டு நான் போதில் இருக்கிறேன், நீ போதில் இருக்கியா? நான் தான் போதில் இருக்கேன். நண்பா இன்னைக்கு என்ன நாள்? நேற்று என்ன நாள்? சனிக்கிழமைடாவா? நாடகக்காரங்களுக்கு எவ்வளவு மரியாதை சொல்லிட்டியா? அருமையான மரியாதை. சரி சரி, நல்லா நடிக்கிறிய. உண்மையான விஷயம் தெரியுமா? என்னது? ஏன்னா நம்மள அவங்கள மாதிரி மனுஷன்னு தெரியல. சரி, நம்ம பவுடர் போட்டோம்னா நம்ம சின்ன ஆளுங்க மாதிரி தெரியுது அவங்களுக்கு. நாடகக்காரங்கடா முண்டைய மைக்ல இருந்து அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லு. அன்பார்ந்த பெரியவர்கள் மட்டும் இந்த மைக்ல நின்று சொல்ல சொல்லுவோம். எந்த பெரிய கொம்பனா இருந்தாலும் முடியாது. இப்ப ஒரு விஷயங்கள் சொல்லுங்க. ஊருக்கு நாட்டாமையா இருப்பாரு, மீச பெருசா வச்சிருப்பாரு. சரி, உனக்கே சொல்றாரு கேளு. மீச பெருசா வச்சிருப்பாரு. அவரு மீச இல்லையே நாட்டாமைக்கு. நாட்டாமை அதுல என்ன நம்ம ஊர்ல என்ன இந்த மைக்கு அவ்வளவு பயம். சரி, அவர் என்ன இந்த 8 பொட்டியை நான் எங்கானா மைக்க பார்த்து அவர் பயப்படுறாரு. சரி, இந்த குடிச்சதுக்காண்டியே டாங்கறாப்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் வந்து மேடையில நின்று பேச சொல்லி பாப்பான், இல்ல ஒரு பாட்டு பாட சொல்லி பாப்பான். சரி, உள்ள குடிக்கிற சரக்கு அவளை பேச சொல்லுது. இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும், ஊர்கதைகள் நமக்கு வேணாம். போற்றுவர்கள் போட்டுட்டும் நம்மளை பத்தி. சரி, போற்றுவர்கள் போட்டுட்டும் தூற்றுவர்கள் தூட்டட்டும். என்ன போல் வாழ்க்கை. இன்னைக்கு என்ன நாள்? நேத்து என்ன நாள்? நேத்து தெரியாது, அப்படிதானே? நேத்து நாள் தெரியாது. காலண்டரை பாக்குறதே இல்ல. காலண்டர்லாம் பாக்குறது இல்ல. நம்ம எங்க போனாலும் இந்த முன்பணம், ஆட்டத்துக்கு முன்பணம் வாங்குறதெல்லாம் யாரு? நம்மதான். நீதானே வாங்குவ. ஜெயிச்சாலும் பரிசு காசு நீதானே வாங்குவ. அதனாடி இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. என்ன கிழமை? புதன்கிழமையா? இன்னைக்கு புதன்கிழமையா? எப்பா எப்ப புதன்கிழமையாப்பா? நீங்க சனிக்கிழமையா? சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை 1 மணி ஆச்சு. கதைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. சரி, வெள்ளிக்கிழமை. ஊரை ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டான். வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை தானே கதைக்கு? அப்படித்தானே? எங்க போகணும்? முச்சந்திக்கு போவோம். முச்சந்திக்கா? முச்சந்திக்கு எதுக்குடா? இல்ல யோக்கிய மாதிரி திட்டினேன் அவரை. உண்ட நீன ஒயிட் சாப்பா சொல்லி தானே சொல்ற முச்சந்தின்னு சொல்லி. முச்சந்தின்னா அந்த முச்சந்தி இல்ல, வேலை பார்க்கறதுக்கு. சரி, டேய் 4 கத்தை பிடிச்சு இங்க வா, யோசனை கேட்டுட்டு போலாங்கிற. சரி, அது கூட கௌரவமான தொழிலாய் போச்சுடா. அது கூட கௌரவமான தொழில் போச்சா? ஆமா, திருப்பதியால பாதிக்கப்பட்டவனா இருப்பாங்க. ஆமா. சரி நண்பா, இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை, தை மாசம் 3ஆம் தேதி. எங்க போகணும்? உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு செல்ல. எதுக்காக உரங்காம்பட்டி போகணும்? அங்க மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டு. மஞ்சு விரட்டு எதுக்காக? மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நிலவு விரட்டுது. என்ன விரட்டுது? ஊர் மண் வாசம் தாய்பாலா மணமணக்குது. இப்படி வாசிச்சுனா பாட்டு மாசத்துல விளங்கப்படா. சரி நண்பா, மஞ்சு விரட்டுக்கு போகணும். மஞ்சு விரட்டு போறோம், மாட்டை பிடிக்கிறோம், 1000 பொற்காசம் வாங்குறோம். பொற்காசம் வாங்கி என்ன போறோம்? நமது மகன் பிறந்தநாள் விலை கோலாகலமா கொண்டாடும்.
என்ன சொன்ன? என்னமோ சொன்னியப்போ அதுக்கு மட்டும் இன்னொன்னு சொன்னீங்க. நம்ம மயம் சொன்ன நமக்கு அப்புறம் மயம் வரப்பேன். ஏன் மயம்? ஊமையனா? ஏன் மயம்? ஊமையனா? டேய் ஊமைய இல்ல. ஆத்தாடி பாவாடே காத்தாடே கூத்தாடே சிரிக்குது ரோசா நாக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து அடி ஆத்தாடி பாவாடே காத்தாடே கொஞ்சம் கூத்தாடே. அவங்க வந்த வேலையே மறந்துட்டாங்க. என்ன விலைக்கு எந்த வேலையும் தெரியாம எது தொட்டாலும் அடிச்சிட்டு இருக்காங்க. திருக்குத்து ஆடி மாச காத்து. சரி நண்பா, இன்னைக்கு பரங்காப்பட்டி போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி போவோம்? எப்படிடா போவோம்? மாடு பிடிக்க எப்படி மாடு பிடிக்க போவோம்? தண்ணியை போட்டுதான் போவோம். சும்மா போனா நல்லா இருக்குமா? மாட்டை பிடிக்கிறனா ஒரு வீரர் வேணும் இல்ல, ஒரு தப்பு வேணும் இல்ல, என்ன போவோம்? எப்படி போவோம்னு சொல்லிடுவோமா? அடடா ஆன்ம ரத்துக்கள் கொடுச்சு, ஆன்ம ரத்துக்கள் கொடுச்சு எனக்கு அடிபோதே ஆகுதடா. ஆன்ம ரத்துக்கள் கொடுத்து, ஆன்ம ரத்துக்கள் கொடுச்சு எனக்கு அதிகமோதே ஆகுதடா. அடடா பின்ம ரத்துக்கள் கொடுச்சு, பின்ம ரத்துக்கள் கொடுச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. பெண்மரத்துக்கள் கொடுச்சு, பெண்மரத்துக்கள் கொடுச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. கண்டாக்குடி போதையில கள்ளச்சாராய போதையில சந்தான சேதுபதி அந்த காளையத்தான் அடக்க போரே. அழகான் மரத்து அதற்காக குடிச்சு அன்னரத்து கை குடிச்சு அதிக போதே ஆகுதடா. அன்னரத்து கை குடிச்சு எனக்கு அதிக போதே ஆகுதடா. மின்னரத்து கை குடிச்சு நான் பெரும்போதே ஆகுதடா. மின்னரத்து கை குடிச்சு எனக்கு பெரும்போதே ஆகுதடா. அன்னரத்து கல் குடிச்சு கல் குடிச்சு அதிக போதே ஆகுதடா ஆகுதடா. ஏதோ பண்ணி என்ன ஒண்ணு ஓம் பாட்டு காடு நான் என் பாட்டு காடுறேன். அது ரெண்டு பேரும் பாட்டு காட மாட்டோம். ஆளு தான் பாட்டு காடுங்கிற. சரி அடடா கஞ்சா குடி சண்டாள போடையில போடையில என்ன பாட்டு குடியில பேசாத. என்னது கஞ்சா குடின்னு சொல்லு. நீ சொல்ற கஞ்சா குடின்னு. டேய் கஞ்சா குடின்னு நான் சொல்றேன், தவறா பேசாத. நன்றி வணக்கம். அடடா கஞ்சா குடி சண்டாள போடையில 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 ஆலயக்கா சிறுமதி அடக்க போறேன். கஞ்சா குடி அடடா போடையில 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 ஆலயக்கா அடக்க போறேன். அதோ தெரியுது பரங்காப்பட்டி தொழு. என்ன பொரி உருண்டை கொடுக்குறாங்களா? பொரி உருண்டை எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறேன் நம்பளி இருக்கேடா. அதான் ரசத்தோடு சாப்பிட்டு புத்தி அடங்கல பத்தியா. அருமையான சாப்பாடு, அருமையான உணவு. அன்பா அதோ தெரியுது பாரு வாடி.
எனக்கு இந்த வித்தைகளை கத்துக் கொடுத்த குருநாதர் நீ தானே. போற மாட்டை பிடிக்க 1000 பொற்காசு வாங்குறேன். நான் உனக்காக கருவக்காட்டுத்தூர்ல எங்கடா கள்ளுச்சாரை விற்கிறாங்க அப்படியே அப்படின்னு தேடி பிடிச்சு வாங்கி உனக்காக வச்சிருக்கேன். சரியா? நீ போற மாட்டை பிடிக்கிற அவட சாராயம் வாங்கிட்டு வர. சரியா? போ மாட்டை பிடிச்சு. எப்பா மாடு பிடிக்க போறேன். நீ என்ன பண்ணடா? என்னடா பண்ண போற? போடுமா? போடா போடா. மறுபடி வீரனடா எங்க வெள்ளக்கால சூரனடா. மறுபடி வீரனடா நானும் மயிலக்கால சூரனடா. என்னடா ஆச்சு? மாட்டை பிடிக்க போனா மாடு முட்டுமா? மாடுல முட்டை தான்டா வரும். இது முட்டு மாடா? ஆமாடா. நான் பிடிக்கிற மாடு 2 கால் மாடு. என்ன சொல்ற? மாட்டை எப்படி பிடிப்ப? நான் பிடிக்கிற மாடு பூரா பசு மாடுடா. என்னடா சொல்ற? இன்னும் கண்டு ஓட்ட மாடு தான் பூரா மாடு. இல்ல கண்டு ஓட்ட மாடா பிடிக்க மாட்டேன். பெருசுக்கு ஓடி போயிடும். மறுபடி வீரனடா எங்க மறுபடி வீரனடா. என்னடாச்சு? என்னடா அந்த மாடு முட்டை விடுது. என்ன சொல்ற? ஆமாடா. உன் துருத்திய முடிட்டு உட்காரு பேசாம. செவனேன்னு இல்லைன்னா இங்க கிடக்கிற மிருதங்கத்துல எடுத்துட்டு எரிச்சிருவேன். அப்புறம் எரிச்ச மசூரில் இருக்கேன் நான். பேசாம இரு. நானும் ஆத்தா மாமாய்க்கு காப்பு கட்டிட்டு பேசாம விரதம் இருந்த மாதிரி இருக்கேன். ஆமா, ஒரு வாரமா தண்ணி அடிக்காம என்னை தண்ணிய போட்டு தலைக்கரை மசூருக்கு உட்காந்து இருக்கிற இமிச மசூரை கிளப்பிக்கிட்டு மறுபடி வீரனடா எங்க டோக்கன் வாங்க போறியா? சரி வந்து வாங்கிக்கலாம். மறுபடி ஏப்பா நான் மாட்டேன். நான் அந்த மாட்டை பிடிக்க மாட்டேன். ஏன்டா? அதுக்கு அவன் தான் லாய்க்கும். ஏவன் அவங்கள தள்ளி விட்டே ஒப்பேத்திட்டே வேலையா பாப்பா. அப்பா சேதுவாதி சேதுவாதி அன்பா இங்க வா. கிட்ட வா. ரகசியம் சொல்லுங்க. கிட்ட வா கிட்ட வா கிட்ட ஒரு ரகசியம் சொல்லுங்க. வாடா அன்பா வா வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. இங்க வா என்ன சொல்றா? இங்க வா கிட்ட வா. நீ சொல்லு. கிட்ட வா சொல்றேன். இங்க வா. ஏன் புடி சட்டிய புடி கேக்குறோம்னா? இங்க வா இங்க வா கிட்ட வா கிட்ட வா. என்ன சொல்லு? வாடா கிட்ட வாடா. இங்க வாடா. நீ சொல்றா. வா கிட்ட வா கிட்ட வா சொல்றேன். கிட்ட சொல்றேன். கிட்ட கிட்ட இங்க வா. இங்க வா இங்க வா. கிட்ட வா கிட்ட வா. இல்ல இல்ல கிட்ட வா கிட்ட வா. கேக்குதா சொல்ற? என்ன கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? நான் அந்த வண்டியில ஓடுறேன். அந்த வண்டியில ஓடுறேன். வண்டியில போ. ஆயிரம் பொற்காசு அந்த வண்டியில போகுதுடா. நண்பா 1000 பொற்காசுன்னு சொன்னேன். இது கணக்கு எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 டிக்கெட். ஏய் எல்லாம் வந்து உட்கார. 110 ரூபாய் ஆயிடுச்சு. 110 ரூபாய் வச்சா. எதுக்காக டோக்கன் போடுற? அதுல சீக்கிரம் போ. தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்து போயிருவேன். அந்த வண்டிக்கு பேரு சீயா மீயா கீயா. டேய் அன்பா பாட்ட பிடிச்சியா? 1000 பொற்காசுங்க குடு. ஏப்பா நம்ம காசுல ஏன் காசுல உன் காசுல இன்னைக்கு சம்பளத்தை தாரேன். சரி தயவு செய்து ஒரு கார் எடு. சரி இத கொண்டு போய் கள்ளக்குறிச்சியில தள்ளிட்டு வா. கள்ளக்குறிச்சிலையா? ஏண்டா 10 லட்சம் வாங்கலாம் நம்மள முடிவு பண்ணிட்டியா? 10 லட்சம் வாங்கலாம் முடிவு பண்ணிட்ட. 2000 கொடுத்து 10 லட்சத்தை கறக்க வேண்டியது. 2000 கொடுத்து புரியலையா? கண்டுக்குட்டி கலாச்சாரம் கொடுத்து நீ கொல்ல சொல்றாயா?
என்னாச்சு? டீ குடுக்க போறாரு. நண்பா என்னாச்சு? மாடு பிடிக்க போனீங்க, என்னாச்சு? மாடு முட்டை வருதுடா. என்னங்க? மாடு முட்டை வருது. கிட்டவே மாடு அப்புறம் முட்டாம என்னடா பண்ணும்? மாடு முட்டாதா அப்புறம்? மாடு முட்டாது. நீ மாடு எப்படி பிடிச்ச? டேய் பெட்டிக்காரா, இவன் மாடு பிடிக்கிற லட்சணத்தை பாடுறான். மாடு கேட்டவனே அப்படியான மாடு பிடிப்பாங்க. அப்படியா மாடு பிடிப்பாங்க? என்ன மாதிரி எப்படி பிடிப்பேன்? வேற மாதிரி எப்படி பிடிப்பேன்? செண்பகமே தென்போதிலை சந்தனமே தேடி வரும் கோமணமா? ஏன்னா அது புதுசா பாடுற நம்ம பாட்டு நல்லா கரப்பியோ? ஏன்னா நீ பால் காரானா? பால் கறக்கிறவனை குட்டி வந்து சரி பால் கறக்க எத்தனை காம்பு தேவை? 2. யார் வித்தியாசமான இருக்கேன்? 6 காம்பு. 6? டேய் வெட்டிக்காரன் வேணும் 6 காம்புங்கிறானே, அது எங்கிட்டு இருக்கு? என் மாட்டுக்கு 5 மடி இருக்கு. ஓ மாட்டுக்கு 5 மடியா? ஆமா. என்னடா சொல்ற? அதிசய பிரயோகமானம்னா 5 காம்பு இருக்கும். அதிசய பிரயோகி என்ன பாத்திருக்கே? 5 காம்பு உள்ளது. பார்க்கலையே. 5 காம்பு உள்ள மாடு இருக்கா இல்லையாக்கா? இருக்கா? இருக்கா இல்லையா? டேய் இருக்கு. பசுமாட்டுல இருக்கு. உண்மையிலுமே பசுமாட்டுலயே? நிஜமாலுமே. எப்பா கருப்பு மாட்டுக்கு என் மாட்டுக்கு 5 காம்பு இருக்கு. நான் இன்னொரு காம்பு இன்னொன்னு இருக்கு. 5 காம்புல பீச்சுவேன். இப்படி உட்கார்ந்து பீச்சுல இல்ல. நான் எத்தனை காம்பு சொன்னேன்? 6 காம்புடா முட்டை. டேய் 6ஆ? 6 காம்புடா. சரி. இங்க எத்தனை காம்பு? 5 காம்பு. 5. நான் ஒண்ணு. டேய் அதுல பால் வரும், இது என்ன வரும்? மூத்திரம் சொர். மானக்கிற வேலை. நன்றி வணக்கம். என்னடா பேச்சு பேசுற? சரி நண்பா, அப்படி இருந்துட்டாலும் என் அன்பு எவ்வளவு பெரிய வீரன், நீ எவ்வளவு பெரிய வீரன். ஒன்னாண்டி அந்த மாட்டை பிடிக்க முடியல. ஏன் பழமான ஊம்பழம்? டேய் ஊம்பழமான ஏன் பழம்? என்ன பாட்டு பாடுனப்போ? ஏன் பழமான ஊம்பழம். டேய் பணம் பணமான ஏன் பழம்? ஓம் பழம். சரி உன் பணமா? சரி நண்பா, அப்படி இருந்துட்டாலும் நீனு மாடு பிடிக்க போறேன். மாடு பிடிக்க போறேன். கிளம்பல நண்பா. அப்படி இருந்துட்டாலும் நீ நம்ம ஒரு நாள் மாடு பிடிக்க போறோம்ல, எல்லா ஊர்லயும் வரவு செலவுலாம் பாக்குறது யாரு? நீ தானே பாப்ப. வரவு செலவு பாக்குறது நீ தானே புலி, அப்படித்தானே? இந்த பையன் உன்னை கேட்க சொன்ன, நடுமா கேட்க சொன்ன, வரவு செலவு பாக்குறாருன்னு சொல்றியே, அவருக்கு பிடிச்ச எண் என்ன அப்படின்னு கேட்டேன். எண்? எண் ஆமா. இல்ல 1 2 அது இல்லடா, இந்த 1 2 3 இருக்குல்ல, அதுல ஒண்ணு கேட்க சொன்ன. 1 பிடிக்குமா, 3 பிடிக்குமா, 9 பிடிக்குமா, 16 பிடிக்குமா, 30 பிடிக்குமான்னு கேட்க சொன்னேன். உனக்கு எது பிடிக்கும்? நமக்கு 3 தாப்பா. 3. டேய் 3 உனக்கு பிடிச்சிருக்கான். சரியா? 3ல முடிச்சுக்கலாம்ல, மாற்றல இல்ல, 3ல முடிச்சுக்கலாம்ல, முடிச்சுக்கலாம். அடுத்தல சரி நண்பா, பாவடிக்கு போனியல்ல, இந்த சட்டையை மட்டும் கூட சும்மா சட்டையை கூட ஒரு பாசத்தில் சாரண்டா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரோசா பூ போட்டமா அருமையா இருக்கு, அழகா இருக்கு. என்ன கொடுத்த? டேய் உன் பலத்தை காட்டுறான். துணி கொடுத்த எங்க அப்பா. நல்ல வேலை ஆடி மாசம் காத்திருச்சா சொல்லி உள்ள ஓடிப்பேன். அது மட்டும் கொட்டாய்க்கு வெளியே தூக்கி போட்டு, கொட்டாய்க்கு வெளியே செவரு நல்லா உறுதியா கட்டிருக்காங்க. டேய் இந்திரா, டேய் அவன் மாடு பிடிக்க போய் செத்து போயிட்டானா, 3 நாள் கருமாதி வச்சிடறா, சாமி கும்பிட்டுக்கோ, அவன் துணி வச்சுக்கடா. சொரியமுடியை சேர்ந்த குட்டியழகர் தப்பு அகால வர்ணம் அடைந்ததான் அன்னாரின் இறுதி ஒருவர் நாளை காலை சரியாக சொரியப்பட்டில் நடைபெறுவதை ஆழ்ந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறோம். ஆழ்ந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறோம். இவன் மரண அறிப்பு சொல்றேன், அவன் நீர்மலைக்கே போயிட்டு வந்துட்டாங்க. அன்பா மாறுவிட்ட போய் செத்து போயிட்டேனா இப்ப திருத்தி மூடுப்பா. நண்பா உன்னாடி மாடு பிடிக்க முடியல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். நீ மாட்டை எனக்கு புத்தி பிடிக்க நல்ல யோசனை சொல்லு. அட மாடுபுடி மாடுபுடி வீரனாரா, அதரா வீரனாரா மாடுபுடி மாடுபுடி வீரனாரா வீரனாரா
அட குறையா ஐயோ எலிசத்த நாத்த நாடுறா கம்கிட்டு எட்டு விட்டு செண்டு அடிக்க மாட்டியாடா ஓ சென்று தான் நண்பா படிச்சுட்டு வந்தேன் உன் பையில தான் எடுத்து கொடுத்தேன் நண்பா நான் மாடு முட்டி சாக போறேன் நீ பல்ல காமிச்சிருத்துற இல்லடா சரிடா நண்பா நண்பா சின்ன வயசுல சிரிக்காது அழுக போறேன் பேசாம இருக்கு அதான் மறுபடியும் சிரிக்க இப்படி சிரிச்சா எனக்கு எப்படி அழுக வரும் மாடு முட்டி சாக போறேன் உங்க எல்லாத்துக்கும் சிரிப்பு வேண்டி கிடக்கு அந்த அக்கா சிரிக்காதக்காங்கிறேன் சென்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நண்பா நண்பா சின்ன வயசுல இருந்து நீ நானும் எங்க போனாலும் பிரிஞ்சது இல்லதானே மாறுபிடிக்க போனாலும் ஒயிலாட்டாட போனாலும் ஒயிலாட்டாட போனாலும் கோலாட்டாட போனாலும் சிலம்பாட்டாட போனாலும் ஒன்னாதானே போவோம் இன்னைக்கு நான் மட்டும் மாறுபிட்டி சாக போறேன் நீ மட்டும் இருந்து என்ன போறேன் செத்துரு நண்பா நண்பா செத்துரு நண்பா செத்துரு நண்பா நண்பா ஏன் நண்பா நீ வர மாட்டேன் இவன் பொண்டாட்டிக்கு நான் ஒரே புருஷன்டா நண்பா 6 வீட்டுக்கார பொண்டாட்டிக்கு நான் 5 புருஷன் நண்பா அவனும் ஒருத்தன் தான் நண்பா யார் ஒருத்த பிள்ளைங்க அவருக்கு எப்படி இருக்குன்னு தெரியலங்க எப்படி நீ முகரே ஆலை பார்த்து நண்பா நண்பா உன் தங்கச்சி என் பொண்டாட்டி எவ்வளவோ சொல்லுவான் எங்க வேணாலும் போங்க எங்க வேணாலும் போங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வேணாலும் வாங்க ஆனா கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க கஞ்சா குடிக்காதீங்க புத்தி மட்டுப்பட்டு போயிரும் ஒரு இடத்துல அடிபட்டும் மாட்டுட்டியதான் செத்து போவீங்க அடிக்கடி சொல்லுவான் என்ன நேரத்துல சொன்னாலும் நடந்துருச்சு அவ வேலையும் தப்பு இல்ல என்னைக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டிருக்கோம் பொம்பளை வச்சு என்னைக்கியா கேட்டிருக்கோம் கேட்டிருந்தா நம்ம தான் நல்லா இருந்திருப்போமே நண்பா நண்பா என் பொண்டாட்டி பேச்சு உன் தங்கச்சி பேச்ச மதிக்காதாண்டி இன்னைக்கு மாடு முட்டி இந்த சேதுபதி மாண்டு போக போறேன் நண்பா அப்படி இருந்துட்டாலும் நண்பா என்ன எப்படி உறவைய வீரா வளர்த்தியும் உலக பகை விட்டு கலை எல்லாமே ஆட எனக்கு சொல்லிக் கொடுத்தியும் அப்படி ஆகட்டும் அதே மாதிரி எனது மகனைக்கும் எல்லா கடைகளும் சொல்லிக் கொடு நண்பா அப்படி ஆகட்டும் நண்பா நான் எங்க போயிருக்கேன்னு கேட்டா நான் மாடு முட்டி மாண்டேங்கிற தகவல் சொல்லாம வெளிநாடு போயிருக்கான்னு சொல்லி நண்பா அப்படி நண்பா சேதுபதி இளமை காலத்துல நல்லா இருக்கும் போது இப்படி இப்படிலாம் இருந்துட்டு இன்னைக்கு இங்க உரங்காவட்டி வந்து மாடுபட்டி சாக போறனை ஐயோ நண்பா எப்படி இந்த சேதுபதி இருந்தேன் எப்படி வளர்ந்தேன் ஐயோ நண்பா வீராதி வீரையா வீரத்திலே மண்ணையா விதி ஒன்று வந்ததையா இந்த சேதுபதி வீரையா இந்த சேதுபதி வீரையா வீராதி வீரையா வீரத்திலே மண்ணையா வீராதி வீரையா வீரத்திலே மண்ணையா ஒன்று வந்ததையா இந்த சேதுபதி வீரையா இந்த சேதுபதி வீரையா உறங்காவட்டி வந்து நான் உசுரவிடம் போறேன் பாடுபடி வீரடிக்கோ மண்ணிலே சாய்ந்தேன் வீராகே நன்னே நன்னே நானே நன்னே 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 நானே உறங்காவட்டி வந்து வேண்டாம் எனக்காக வாச்சலானே கண்ணை சப்பால் ஆசாதே கரையானே கண்ணை ஒருத்தர கேட்காம குடிச்சு கண்ணு சாமி அந்த பாவத்தை நான் மாட்டேன் போறேன் கண்ணை இது உலகத்துல நான் எப்படி இருக்கேன் மாடு கட்டி கண்ணை வளைய வச்சா உருசை வாங்கி நம்ம மனம் குத்தமில்ல அடி சின்ன கண்ணு நாடுவது பூச்சியே
பச்சை பக்கத்தில சொன்னார் மெய்து சொன்னதில ஐயோ அப்பா முடிச்சவுக்கு நண்பா நான் தான் கள்ளச்சாராயம் குடிச்சு கஞ்சா குடிச்சு மாண்டு போறேனா இதுக்கு அடுத்து எனக்கு அடுத்து வரக்கூடிய எந்த ஒரு சந்ததியும் சும்மா குடிச்சு பாக்குறேன் அப்படிங்கிறதுக்காக கூட கஞ்சா குடிச்சோம் கள்ளச்சாராயம் குடிச்சோம் இந்த உலகத்துல மாண்டு போக கூடாது நண்பா. நண்பா இனி வரவங்களுக்கு நானே ஒரு பாடமா இருக்கட்டும் நண்பா. யாராவது கஞ்சா குடிச்சான் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்க பெத்த பிள்ளையோ பொண்டாட்டியோ நினைச்சு பாருங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் பல பேரு புருஷ இல்லாத விடுன்னு கையை தட்டுவான், பல பேர் எக்காலமா கேட்பான். இதெல்லாம் தேவையா? நம்ம உசுரோடு இருக்கும் போதே ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைல பத்திரமா பார்த்து நண்பா. நண்பா ஒரு குடிக்காதன்னா ஒரு வயலும் கேட்க மாட்டேன். குடிக்காதன்னு சொன்னீங்களா ஓ மேலே கேஸ் விட்டுருவாங்க. இந்த தூங்குறவங்களை எழுப்பிடுங்க வெள்ளச்சாமி. நீங்க லாவலோட இது பார்த்து கொண்டு வெள்ளச்சாமி வரப்போறா தூங்குறவங்களை எழுப்பிடுங்க. வெளியே வந்தோட சாமி அழைப்பாப்ல. சாமி இழைக்கும் போது இந்த படுத்திருக்கவங்க மேல மிதிச்சிருவாங்க. வெள்ளச்சாமிங்கிறது சாமி இழைக்க தான் வருவாப்ல. எல்லாம் எழுப்பிடுங்க. இந்த பக்கத்துல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் எழுப்பிடுங்க. அந்த பெரிய குண்டியை திருப்பிட்டு படுத்து வளர்க்குற எத்திரி சரி அப்புறம் பாடி அந்த டீ கடைக்காரன் அந்த ஐயா டீ கொண்டு வர சொல்லு. ஆனா டீ கடைக்காரருக்கு நல்ல லாபம். 5 லிட்டர் பால் வாங்கி வச்சிருப்பாரு. இப்படி பார்த்திருக்காரு கும்பல பார்த்ததுன்னு முத டீ நல்லா இருந்துச்சு. அப்புறம் வரையில பச்சை தண்ணி
முத பாத்துருப்பாரு 2 லிட்டர் பாலை ஊத்திருப்பாரு. இப்ப குடத்தோட தூக்கி தண்ணி ஊத்திருப்பாரு. மொட்டை தண்ணி உள்ள டீ குடிக்கல ஆட்டுக்குடி மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி இருக்குது. ஹலோ